உத்தரப்பிரதேச மாநிலம் மொரதாபாத்தில் சனிக்கிழமை கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்திக் கொண்ட 46 வயதான மஹிபால் சிங் என்ற வாட்வாய் 24 மணி நேரத்தில் மூச்சு திணறல் காரணமாக உயிரிழந்தார். அரசு மருத்துவமனையில் சனிக்கிழமை இரவு பணியை வழக்கம் போல செய்த அவரது மரணத்திற்கு தடுப்பூசி காரணமில்லை என்று முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் 3வது நாளாக கொரோனா தடுப்பூசி செலுத்தும் மையங்கள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. தடுப்பூசி தொடர்பாக அரசும் முன்னணி மருத்துவர்களும் விளக்கம் அளித்த பிறகும் சுகாதார பணியாளர்கள் தயக்கம் காட்டுவதால் தடுப்பூசி போடும் பணி மந்தமாகவே உள்ளது. தமிழகம் முழுவதும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக நாளை பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன. இதையொட்டி 9 மாதங்களாக பூட்டி கிடந்த பள்ளிகளை சுத்தம் செய்யும் பணியும் கிருமி நாசினி தெளிக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. ஒரு பெஞ்சில் 2 மாணவர்கள் மட்டுமே அமர வேண்டும் என்றும் பள்ளிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாளை பள்ளிகள் திறந்ததும் மாணவர்களுக்கு வழங்குவதற்காக 1 கோடிக்கும் மேற்பட்ட வைட்டமின் மாத்திரைகள் தயார் நிலையில் உள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் தெரிவித்துள்ளார். சென்னை ஷெனாய் நகரில் உள்ள மேல்நிலைப் பள்ளியில் ஆய்வு செய்த அவர் அனைத்து பள்ளிகளிலும் தெர்மல் ஸ்கேனர், சானிடைசர் உள்ளிட்டவை வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பாடத்திட்டங்களில் 40% குறைத்து மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் அறிவித்துள்ளது. குறைக்கப்பட்ட 40% பாடங்கள் எவை, பொதுத் தேர்வுக்கு மாணவர்கள் படிக்க வேண்டிய பாடங்கள் எவை என்பது குறித்த முழுமையான அறிவிப்பை மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் வெளியிட்டுள்ளது. பள்ளி மாணவர்களுடன் டுவிட்டரில் கலந்துரையாடப் போவதாக அறிவித்த மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியாலுக்கு மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். தேர்வுகளை ரத்து செய்யுங்கள் அல்லது தங்களுக்கு தடுப்பூசி போடுங்கள் என்று டுவிட்டரில் பதிவிட்டுள்ள மாணவர்கள் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் எப்போது திறக்கப்படும் என்றும் கேள்வி எழுப்பினர். தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் காவிரி நீர் வராத இடங்களுக்கும் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தருமபுரி அருகே கும்மனூரில் நடைபெற்ற மக்கள் கிராம சபை கூட்டத்தில் திமுக ஆட்சிக்கு வந்ததும் இத்திட்டம் நிறைவேற்றி தரப்படும் என்றார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 2 நாள் பயணமாக டெல்லி புறப்பட்டுச் சென்றுள்ளார். பிரதமர் மோடியை நாளை நேரில் சந்தித்து பேசும் அவர் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அளிப்பார் என்று தெரிகிறது. சசிகலா விடுதலையாக உள்ள நிலையில் பிரதமரை சந்திக்கும் முதல்வர் தேர்தல் கூட்டணி குறித்தும் பேசுவார் என்று டெல்லி தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரஜினி மக்கள் மன்றத்தில் உள்ளவர்கள் எந்த அரசியல் கட்சியில் வேண்டுமென்றாலும் இணைந்து கொள்ளலாம் என ரஜினி மக்கள் மன்றம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ரஜினி மக்கள் மன்றத்தின் 4 மாவட்ட செயலாளர்கள் திமுகவில் நேற்று இணைந்த நிலையில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கொரோனாவை எதிர்த்து போரிட சர்வதேச நிதி நிறுவனங்களிடமிருந்து இந்தியா 42,000 கோடி ரூபாய் கடன் வாங்கி இருப்பது ஆர்டிஐ தகவல் மூலம் தெரியவந்துள்ளது. இதைவிட 4% அதிகமாக கொரோனா விவகாரத்தில் இந்தியா செலவழித்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வரும் 21ஆம் தேதி மாலை 5 மணிக்கு அண்ணா அறிவாலயத்தில் அக்கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெறவுள்ளது. இது தொடர்பாக அறிவிப்பை வெளியிட்டுள்ள திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் கூட்டத்தில் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் கட்டாயம் பங்கேற்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த கும்மிடிப்பூண்டி அருகே டயர் தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தால் அந்த பகுதியே புகைமண்டலமாக காட்சியளித்தது. 4 வாகனங்களில் வந்த 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தண்ணீர் மற்றும் ரசாயன நுரையை பீச்சியடித்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தொடர் மழை காரணமாக வைகை அணை நீர்மட்டம் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் 5 மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அணையின் நீர்மட்டம் 70.5 அடியை எட்டியுள்ள நிலையில் பாதுகாப்பு கருதி அணைக்கு வரும் 2139 கனஅடி உபரி நீர் முழுவதுமாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. நாகை அருகே பயிர் பாதிப்புகளை இதுவரை கணக்கெடுக்காத வேளாண் அதிகாரிகளை கண்டித்து விவசாயிகள் வயலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூத்தூர் கிராமத்தில் அழுகிய நெற்பயிர்களுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பினர். கரூர் மாவட்டத்தில் தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் உரிய இழப்பீடு வழங்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஏக்கருக்கு 30,000 ரூபாய் செலவு செய்துள்ள நிலையில் ஒரு கைப்பிடி நெல்லை கூட சாகுபடி செய்ய முடியவில்லை என விவசாயிகள் தெரிவித்தனர். கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் மழை எதிரொலியாக வயல்களில் தேங்கிய தண்ணீர் வடியாததால் சுமார் 1 லட்சம் ஏக்கர் பயிர்கள் அழுகி வீணாகி வருகின்றன. முதல் கட்ட விதைப்பில் மழையின்றி வறட்சியால் பயிர்கள் கருகி பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் 2ஆம் கட்டத்தில் விதைத்த பயிர்கள் மழைநீரில் அழுகிவிட்டதாக விவசாயிகள் தெரிவித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் வீட்டின் அருகே நிறுத்தப்பட்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரில் உள்ள பேட்டரியை எலிகள் கடித்ததால் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது.
தமிழக கர்நாடக எல்லையான தாளவாடியில் இரண்டாவது நாளாக தமிழ் அறிவிப்பு பலகைகளை கன்னட அமைப்பினர் சேதப்படுத்தி முழக்கங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதற்கு முன் நடைபெற்ற தாக்குதல் தொடர்பாக வாட்டாள் நாகராஜ் உட்பட 20 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் தாக்குதல் நடைபெற்றுள்ளது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே கன்னட அமைப்பினரால் சேதப்படுத்தப்பட்ட தமிழ் அறிவிப்பு பலகைகளை மீண்டும் அதே இடத்தில் நிறுவ வேண்டும் என்று தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். கன்னட அமைப்பினரின் செயல்கள் இரு மாநில மக்களிடையே திட்டமிட்டு நல்லிணக்கத்தை கெடுக்கும் முயற்சி என்றும் அவர்கள் புகார் தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர்ச்சந்தையில் பிச்சி மல்லிகை பூக்களின் விலை அதிரடியாக குறைந்துள்ளது. நேற்று 1 கிலோ 4000 ரூபாய்க்கு விற்கப்பட்ட மல்லிகைப்பூ 800 ரூபாயாகவும் பிச்சி 1500 ரூபாயிலிருந்து 650 ரூபாயாகவும் வீழ்ச்சியடைந்தன. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ அருகே விரைவு ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. அமிர்தசரஸிலிருந்து ஜெய்நகர் நோக்கி சென்ற விரைவு ரயிலின் 2 பெட்டிகள் தடம் புரண்ட விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. மனிதர்களுக்கு பறவை காய்ச்சல் பரவாமல் இருப்பதற்காக உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் பறவைகளுக்கு உணவளிக்க கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. கங்கையில் புனித நீராட வருபவர்கள் பறவை காய்ச்சல் வேகமாக பரவி வருவதை நினைவில் கொள்ள வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. அகமதாபாத் மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்டம் மற்றும் சூரத் மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகளுக்காக பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் குஜராத்தின் 2 முன்னணி நகரங்களுக்கு இது ஒரு முக்கிய நாள் என்று பேசினார். சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள கேரளாவில் காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்த கட்சி தலைமை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. மேலிட அழைப்பை ஏற்று மாநில காங்கிரஸ் தலைவர்களான ரமேஷ் சென்னிதாலா, உம்மன் சாண்டி, முள்ளப்பள்ளி ராமச்சந்திரன் ஆகியோர் டெல்லியில் இன்று மாலை ராகுல் காந்தியை சந்தித்து பேச உள்ளனர். முன்னதாக அவர்கள் சோனியா காந்தியை சந்தித்து பேசினர். கேரளாவில் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகே முதல்வர் வேட்பாளரை தேர்வு செய்ய காங்கிரஸ் மேலிடம் முடிவு செய்துள்ளது. 4 மாதங்களில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை முன்னாள் மத்திய அமைச்சரும் முன்னாள் முதல்வருமான ஏ.கே. அந்தோணி முன்னின்று கவனிப்பார் என்றும் கட்சி தீர்மானித்துள்ளதாக காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவித்தன. காஷ்மீரில் சுற்றுலா தலமான குல்மார்கில் இரவு நேர வெப்பநிலை -6.4 டிகிரிக்கும் கீழ் சென்றதால் நீர்நிலைகள் உறைந்துள்ளன. 22ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை காஷ்மீரில் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. வரும் 26ஆம் தேதி குடியரசு தின விழா கொண்டாட்டத்தையொட்டி தலைநகர் டெல்லியில் ராணுவ அணிவகுப்பு ஒத்திகை இன்று காலை நடைபெற்றது. இதில் பங்கேற்ற வீரர்கள் கடும் பனி மற்றும் குளிரையும் பொருட்படுத்தாமல் தங்களுக்கே உரிய பாணியில் வீறுநடை போட்டனர். வடமாநிலங்களில் கடும் மூடு பனி நிலவுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. இமயமலை அடிவாரத்தில் உள்ள மாநிலங்களில் குறைந்தபட்ச வெப்பநிலை 10 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாகவே உள்ளது. தலைநகர் டெல்லியில் கடும் பனி காரணமாக வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு சென்றன. இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 1,05,71,000 அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் 13,788 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனாவால் மேலும் 145 பேர் உயிரிழந்த நிலையில் இறந்தவர்கள் எண்ணிக்கை 1,52,419 உயர்ந்துள்ளது. இமாச்சல் பிரதேசத்தில் சுதந்திர இந்தியாவின் முதல் வாக்காளருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. 103 வயதான ஷியாம் சரண் நேகி என்பவர் நேற்று நடைபெற்ற உள்ளாட்சித் தேர்தலில் வாக்களித்தார். 1951-52 நடந்த சுதந்திர இந்தியாவின் முதல் பொதுத் தேர்தலில் அவர் வாக்களித்தவர். டெல்லியில் சுமார் 10 மாதங்களுக்கு பிறகு 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்காக பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. ஒரு வகுப்பில் 12 பேர் மட்டுமே அமர வேண்டும். சானிடைசர், முகக்கவசங்களை மாணவர்கள் உபயோகப்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் என பள்ளிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாலக்கோட் தாக்குதல் பல்வேறு முக்கிய நடவடிக்கைகள் அர்னாப் கோஸ்வாமிக்கு தெரிந்தது எப்படி என காங்கிரஸ் கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த வேண்டும் என்றும் காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. வடகிழக்கு பருவமழை நாளையுடன் நிறைவு பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 2 நாட்களுக்கு தமிழகம், புதுச்சேரியில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் சென்னை மற்றும் புறநகரில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. வேளாண் சட்டங்கள் தொடர்பாக உச்சநீதிமன்றம் அமைத்த குழுவின் முதல் கூட்டம் நாளை கூடுகிறது. 4 பேர் குழுவில் ஒருவர் விலகியுள்ள சூழலில் மற்றவர்கள் கூடி ஆலோசனை நடத்த உள்ளதால் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. மத்திய அரசின் புதிய வேளாண் சட்டங்களை எதிர்த்து டெல்லியில் விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டம் 54வது நாளை எட்டியுள்ளது. கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் இரவு பகலாக இவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். போராட்டத்தின் ஒரு பகுதியாக வரும் 26ஆம் தேதி குடியரசு தினத்தன்று டிராக்டர் பேரணியை நடத்த விவசாயிகள் திட்டமிட்டுள்ளனர்.
தாண்டவ் வெப் சீரிஸ் இந்து மத நம்பிக்கைகளை புண்படுத்தியதாக எழுந்த புகார் குறித்து விளக்கம் அளிக்குமாறு அமேசான் பிரைம் நிறுவனத்திற்கு தகவல் ஒலிபரப்புத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பாலிவுட் நடிகர் சைஃப் அலிகான் நடிப்பில் அமேசான் பிரைம் OTT தளத்தில் தாண்டவ் வெப் சீரிஸ் ஒளிபரப்பாகிறது. மணிப்பூரில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. சுராச்சன்பூரை மையமாக கொண்டு ஏற்பட்ட நில அதிர்வு ரிக்டரில் 2.7 பதிவாகியுள்ளதாக தேசிய புவி ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பதியில் கருத்தரிக்காமலேயே கர்ப்பமானதாக நாடகமாடிய பெண் ஒருவர் தன்னுடைய குழந்தையை சுகாதாரத்துறையினர் விற்றுவிட்டதாக புகார் கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியது. நெல்லூரைச் சேர்ந்த சசிகலா அரசு மகப்பேறு மருத்துவமனையில் தனக்கு பிறந்த குழந்தையை காணவில்லை என கூறி மருத்துவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். விசாரணையில் சசிகலா அனைவரையும் ஏமாற்றியது தெரியவந்தது. மறைந்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ஞான தேசிகனின் இல்லத்திற்கு சென்று அவரது குடும்பத்தினரை சந்தித்து தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று காலை ஆறுதல் கூறினார். முன்னதாக ஆழ்வார்பேட்டையில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள உருவப்படத்திற்கு மலர் தூவி முதலமைச்சர் அஞ்சலி செலுத்தினார். மும்பையில் நடைபெற்ற சையத் முஷ்டாக் அலி கிரிக்கெட்டில் புதுச்சேரியிடம் பலம் வாய்ந்த மும்பை அணி தோல்வியை தழுவியது. 95 ரன் இலக்காக கொண்டு ஆடிய புதுச்சேரி அணி 19 ஓவர்களில் 4 விக்கெட் இழந்து வெற்றி பெற்றது. இலங்கைக்கு கடத்துவதற்காக ராமநாதபுரம் நேரு நகரில் உள்ள ஒரு வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 360 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக 9 பேரை கைது செய்து மதுரையிலிருந்து வந்த தனிப்படை போலீசார் நடவடிக்கை எடுத்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்த திம்பம் மலைப்பாதையில் லாரி பழுதாகி சாலையில் நின்றதால் 5 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து வண்ணாரியிலிருந்து கிரேன் வரவழைக்கப்பட்டு பழுதடைந்த லாரி அப்புறப்படுத்தப்பட்டது. முதுமலை வனப்பகுதியில் விலங்குகளின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் தொட்டிகளில் தண்ணீர் நிரப்பும் பணி தொடங்கியுள்ளது. டிராக்டர் மூலம் தண்ணீர் வருவதை அறிந்த யானை கூட்டம் ஒன்று தொட்டி அருகே காத்திருந்து நீர் அருந்திவிட்டு சென்றது. சாலை பாதுகாப்பு வார விழாவை ஒட்டி பொள்ளாச்சியில் காவல்துறையினர் மற்றும் தன்னார்வலர்களின் ஹெல்மெட் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. காவல் துணை கண்காணிப்பாளர் சிவக்குமார் தொடங்கி வைத்த பேரணியில் 200க்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனங்களில் பயணித்தனர். மேப்பிள் லிப்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் கட்டில் திரைப்படத்தின் முதல் தோற்றத்தை நடிகர் விஜய் சேதுபதி தமது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். EV கணேஷ் பாபு இயக்கி கதாநாயகனாக நடிக்கும் திரைப்படத்தில் சிருஷ்டி டாங்கே கதாநாயகியாக நடித்துள்ளார். இந்த படத்தின் கதை, திரைக்கதை, வசனத்தை எடிட்டர் லெனின் எழுதியுள்ளார். பிரபலங்களின் சமூக வலைதளங்கள் ஹேக் செய்யப்படுவது வாடிக்கையாகி வரும் நிலையில் தனது இன்ஸ்டாகிராம் பக்கம் ஹேக் செய்யப்பட்டுள்ளதாக நடிகை தபு தெரிவித்துள்ளார். தனது பெயரில் வரும் லிங்குகளை கிளிக் செய்ய வேண்டாம் என்றும் ரசிகர்களுக்கு தபு வேண்டுகோள் விடுத்துள்ளார். தனுஷ் கார்த்திக் நரேன் இணையும் தனுஷ் 43 திரைப்படத்தில் சூர்யாவின் நண்பர் கிருஷ்ணா முக்கிய வேடத்தில் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளார். சூரரை போற்று திரைப்படத்தில் நடிகர் சூர்யாவுக்கு நண்பராக நடித்த கிருஷ்ணா தனுஷுடன் கைகோர்த்துள்ளார். தென்காசிப்பட்டினம் போன்ற தமிழ் படங்களில் நடித்துள்ள மலையாள நடிகர் முகேஷுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கேரள சட்டமன்ற உறுப்பினரான அவர் உள்பட மேலும் ஒரு MLA-வுக்கும் கொரோனா கண்டறியப்பட்டுள்ளதால் பட்ஜெட் கூட்டத்தொடரை முன்கூட்டியே முடிக்க கேரள அரசு திட்டமிட்டுள்ளது. கமல் கே சம்பந்தம் படத்தின் மூலம் புகழ்பெற்ற தாத்தா உன்னிகிருஷ்ணன் நம்பூதிரி தனது 98வது வயதில் கொரோனாவை வென்று சாதனை படைத்துள்ளார். காய்ச்சலால் கண்ணூர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டது. தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த அவர் படிப்படியாக குணமடைந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். ரஜினிகாந்த் நடித்த முள்ளும் மலரும், ஜெயலலிதா கடைசியாக நடித்த நதியை தேடி வந்த கடல் போன்ற படங்களை தயாரித்த ஆனந்தி பிலிம்ஸ் மோகன் சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 69. திடீர் மாரடைப்பு காரணமாக மோகன் உயிரிழந்தார். அவருக்கு மனைவி, ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் உள்ளனர். இந்த ஆண்டின் முதல் கிராண்ட்ஸ்லாம் பட்டமான ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடர் திட்டமிட்டபடி பிப்ரவரி 8ஆம் தேதி தொடங்கும் என்று இத்தொடரின் இயக்குநர் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கையாக போட்டியில் பங்கேற்க வந்த டென்னிஸ் வீரர்கள் 47 பேரும் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார். பிரான்சின் பாரிஸ் நகரில் உள்ள 33 அடுக்குமாடி கட்டிடத்தின் 768 படிக்கட்டுகளை மிதிவண்டி மூலம் அரை மணி நேரத்தில் ஏறி பிரெஞ்சு சைக்கிள் பந்தய வீரர் ஆர்லின் ஃபான்டனே புதிய சாதனை படைத்துள்ளார். சுமார் 149 மீட்டர் உயரம் கொண்ட கட்டிடத்தில் அவர் மிதிவண்டியில் லாவகமாக ஏறியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடரில் பங்கேற்க மெல்பர்ன் நகரில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள நியூசிலாந்து டென்னிஸ் வீரர் ஆர்டன் சிட்டாக் பயிற்சி செய்வதற்கு போதிய வசதிகள் செய்து தரப்படவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். தமது அறையை வீடியோ எடுத்து வெளியிட்டுள்ள அவர், எவ்வித வசதியும் இல்லாத நிலையில் எப்படி பயிற்சி மேற்கொள்ள முடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார்.
14 வருடங்களுக்கு பிறகு பாகிஸ்தான் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள தென்னாப்பிரிக்க அணி வீரர்கள் கராச்சி ஜிம்கானா மைதானத்தில் பயிற்சியை தொடங்கினர். இவ்விரு அணிகளுக்கு இடையிலான 2 டெஸ்ட் மற்றும் 3 20 ஓவர் போட்டிகளில் பங்கேற்பதற்காக டிகாக் தலைமையிலான தென்னாப்பிரிக்க அணி பாகிஸ்தான் சென்றுள்ளது. அமெரிக்காவில் நடைபெறும் சர்வதேச பாய்மர படகு தொடரில் பங்கேற்றுள்ள பிரிட்டன் பாய்மர படகு கடும் சூறாவளி காரணமாக விபத்தில் சிக்கியது. நியூசிலாந்தின் ஆக்லாந்து கடற்கரை எல்லையில் கடல் சீற்றத்தில் சிக்கி பிரிட்டன் பாய்மர படகு மூழ்கியது. இதனால் பிரிட்டன் அணியின் வெற்றி பயணத்திற்கு முட்டுக்கட்டை ஏற்பட்டுள்ளது. கோவாவில் நடைபெற்ற ஐஎஸ்எல் கால்பந்து தொடரின் 61வது லீக் ஆட்டத்தில் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் ஜம்ஷெட்பூர் எஃப்சியை வீழ்த்தி முதலாவதாக வெற்றியை பெற்றது. இதில் அசுதோஷ் மேத்தா மற்றும் டிஷோன் பிரவுன் ஆகியோர் கோல் போட்டனர். ஜம்ஷெட்பூர் தரப்பில் பீட்டர் ஹாட்லி கோல் அடித்தார். ஜெர்மனியில் நடைபெற்ற பண்ட்ஸ்லிகா கால்பந்து ஆட்டத்தில் ஸ்பிரிபர்க் அணியிடம் பேயன் முனைச் அணி போராடி வெற்றி பெற்றது. நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் பேயன் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் வெற்றியை சுவைத்தது. சீன நிறுவனம் தயாரித்த சினோவாக் பயோடெக் எனும் கொரோனா தடுப்பூசி அதிக நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவதாக அந்நாட்டு மருத்துவ அறிஞர்கள் தெரிவித்தனர். சீனாவில் கடந்த டிசம்பர் 15ஆம் தேதி முதல் 1,20,00,000 பேருக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. அவர்களை கண்காணித்ததில் நோய் எதிர்ப்பு சக்தி கூடியது தெரியவந்துள்ளதாக மருத்துவத்துறையினர் கூறுகின்றனர். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் ஸ்பெயின் வீராங்கனை கரோலினா மரின் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றி அசத்தியுள்ளார். பாங்காக்கில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் கரோலினா மரின் நம்பர் 1 வீராங்கனையான சீன தைபேயின் தாய் ஜூ இங்கை தோற்கடித்தார். ரஷ்யாவில் யாரோஸ்லாவல் என்ற இடத்தில் நடைபெற்ற உலகக்கோப்பை ஏரியல் பனிச்சறுக்கு விளையாட்டில் உள்ளூர் வீரர்கள் அனாயசமாக திறமையை வெளிப்படுத்தினர். இப்போட்டியில் ரஷ்யாவுக்கு கடும் போட்டியளித்த சுவிட்சர்லாந்து 2ஆம் இடத்தை பிடித்தது. அமெரிக்கா 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டது. ரஷ்யாவின் மாஸ்கோவில் டிராம் பேருந்து சேவை அந்நகர வீதிகளை அலங்கரிக்கிறது. MTV 82 எனும் பெயரில் ஓடும் டிராம் பேருந்துகளில் 55 கிலோவாட் எலக்ட்ரிக் மோட்டார்கள் பொருத்தப்பட்டுள்ளன. நகரின் முக்கிய வீதிகளில் ஓடும் டிராம் உள்ளூர் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மத்தியில் வரவேற்பு பெற்றுள்ளது. அமெரிக்காவின் புதிய அதிபராக ஜோ பைடன் நாளை மறுநாள் பதவியேற்க உள்ளார். இதையடுத்து அமெரிக்கா முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக அமெரிக்க நாடாளுமன்ற கட்டிடம் முன்பு பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். ரஷ்ய எதிர்க்கட்சித் தலைவர் அலெக்சி நவல்னி கைது செய்யப்பட்டதால் அவரது ஆதரவாளர்கள் அதிர்ச்சியடைந்தனர். அதிபர் விளாடிமிர் புட்டினை விமர்சனம் செய்ததால் ரசாயன தாக்குதலுக்கு ஆளான நவல்னி உடல்நலம் தேறி தமது மனைவியுடன் மாஸ்கோ வந்தார். அவர் பாஸ்போர்ட் முறைகேட்டில் ஈடுபட்டதாக கூறி ரஷ்ய அதிகாரிகள் கைது செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரான்சில் பெய்து வரும் வரலாறு காணாத பனிப்பொழிவால் வெர்சைலஸ் நகரம் வெள்ளை போர்வை போர்த்தியது போன்று காட்சியளிக்கிறது. குறிப்பாக வெர்சைலஸ் பழமையான அரண்மனை முழுவதும் பனி குவியல்களாக காட்சியளிக்கிறது. பல அடி உயரத்திற்கு கொட்டியுள்ள பனிக்கட்டிகளை அகற்ற முடியாமல் சுகாதார பணியாளர்கள் திண்டாடி வருகின்றனர். உகாண்டா அதிபராக யோவேரி முசேவனி தொடர்ந்து 6வது முறையாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கடந்த 14ஆம் தேதி நடந்த பொதுத் தேர்தலில் யோவேரி முசேவனியை எதிர்த்து NUP கட்சி சார்பில் முன்னாள் பாப் பாடகர் பாபி வைன் போட்டியிட்டார். இதில் முசேவனிக்கு 59% வாக்குகளும் பாபிக்கு 35% வாக்குகளும் கிடைத்தன. உகாண்டா அதிபர் தேர்தலில் மிகப்பெரிய முறைகேடுகள் மற்றும் அடக்குமுறைகள் நடந்திருப்பதாக NUP கட்சித் தலைவர் பாபி வைன் குற்றம் சாட்டியுள்ளார். தன்னையும் தமது மனைவியையும் வீட்டை விட்டு வெளியேற விடாமல் ராணுவத்தினர் தடுத்து வைத்திருந்ததாகவும் அவர் புகார் கூறியுள்ளார். இதையடுத்து பாபி வைனின் ஆதரவாளர்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். சீனாவின் ஹாங்காங் நகரில் மாற்றுத்திறனாளி இளைஞர் ஒருவர் 80 அடுக்குமாடி கட்டிடத்தை கிரேன் கயிறு கட்டிய நாற்காலி மூலம் ஏறி சாதனை படைத்தார். சுமார் 250 மீட்டர் உயரம் கொண்ட கட்டிடத்தை ஏறுவதை லட்சியமாக கொண்ட அவர் தமது கனவு நிறைவேறியதால் மகிழ்ச்சியடைந்தார். சாம்சங் நிறுவன துணைத் தலைவர் JY லீக்கு சியோல் உயர்நீதிமன்றம் 2.5 ஆண்டு சிறை தண்டனை விதித்துள்ளது. 2017இல் தென்கொரிய முன்னாள் அதிபர் பார்க் ஜூனின் நெருங்கிய நண்பருக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தண்டனை நீதிமன்றம் இன்று உறுதி செய்தது. இந்தோனேஷியாவின் சுலாவேசி தீவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் கட்டிட இடிபாடுகளில் சிக்கிய பெண் ஒருவருக்கு 2 நாட்களுக்கு பிறகு உயிருடன் மீட்கப்பட்டார். ரிக்டரில் 6.2 பதிவான நிலநடுக்கத்தால் சுலாவேசி தீவில் பல கட்டிடங்கள் தரைமட்டமாகின. இதில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 42 உயர்ந்துள்ளது. துருக்கியின் அண்டாலியா நகரில் 2 கார்கள் பயங்கரமாக மோதிக்கொண்ட விபத்தின் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. சாலையில் சென்ற கார் மீது எதிரே வந்த கார் பயங்கரமாக மோதியது. இந்த விபத்தில் உருக்குலைந்த 2 கார்களிலும் பயணித்த 3 பேர் உயிரிழந்தனர். 4 பேர் படுகாயமடைந்தனர். அமெரிக்க அதிபராக ஜோ பைடன் பதவியேற்கும் நிகழ்ச்சியில் தற்போதைய அதிபர் டிரம்பின் ஆதரவாளர்கள் வன்முறையில் ஈடுபட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதால் மிச்சிகன் மாகாணத்தில் உள்ள அரசு கட்டிடத்திற்கு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. குறிப்பாக மிச்சிகன் கேபிட்டல் கட்டிடத்தில் துப்பாக்கி ஏந்திய ராணுவத்தினர் குவிக்கப்பட்டுள்ளனர்.
கார்களில் பயன்படுத்தப்படும் செமி கண்டக்டர் சிப் பற்றாக்குறை காரணமாக சென்னை மறைமலை நகரில் உள்ள ஃபோர்ட் கார் நிறுவனம் ஒரு வாரத்திற்கு மூடப்பட்டுள்ளது. 3 நாள் பொங்கல் விடுமுறைக்கு பிறகு இன்று திறக்கப்படவிருந்த ஆலை 24ஆம் தேதிதான் திறக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் கொரோனா தொற்று கட்டுக்கடங்காமல் பரவும் நிலையில் குடிமக்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணிகளை அந்நாட்டு அரசு தீவிரமாக செயல்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளது. சாலிஸ்பரி நகரில் பழமையான தேவாலயத்தில் அமைக்கப்பட்ட முகாமில் கொரோனா தடுப்பூசி போடும் பணிகளில் மருத்துவ பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். கொரோனா காரணமாக கடந்த ஆண்டு பெட்ரோல் டீசல் பயன்பாடு குறைந்திருந்தாலும் கலால் வரி வசூல் 48% அதிகரித்துள்ளது. சிஜிஐ வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சமூக நல்லிணக்கத்தின் அடையாளமாக தேவாலயங்களில் பொங்கல் பண்டிகை உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. திருத்துறைப்பூண்டியில் புனித அந்தோணியார் ஆலயத்தில் திரண்ட நூற்றுக்கணக்கான பெண்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் வகையில் பொதுப்பானையில் பொங்கலிட்டு வழிபட்டனர். நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 2ஆம் அணு உலையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டது. இதனால் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய 465 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. ஒசூரை அடுத்த பாத்தக்கோட்டா கிராமத்தில் வனவிலங்கு கடித்ததில் பட்டியில் அடைக்கப்பட்டிருந்த 15க்கும் மேற்பட்ட ஆடுகள் உயிரிழந்தன. ஏராளமான ஆடுகள் காயமடைந்தன. ஆடுகளை கடித்து கொன்ற விலங்கு எது என்று வனத்துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர். கடந்த ஆண்டு தமிழகம் முழுவதும் தீயணைப்புத் துறைக்கு 21,000 அழைப்புகள் வந்ததாகவும் 129 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் பாதுகாக்கப்பட்டதாகவும் தீயணைப்புத்துறை டிஜிபி சைலேந்திர பாபு தெரிவித்துள்ளார். உதகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தீயணைப்புத் துறைக்காக உருவாக்கப்பட்டுள்ள தீ என்ற செயலியை அறிமுகம் செய்து வைத்தார். ராஜபாளையம் அருகே உள்ள செந்தட்டியாபுரத்தைச் சேர்ந்த ஊர் தலைவர் வள்ளிநாயகம் மர்ம நபர்களால் அடித்துக் கொல்லப்பட்டார். சில நாட்களுக்கு முன்னர் வேறு சிலருடன் வள்ளிநாயகத்திற்கு தகராறு ஏற்பட்டது. இந்நிலையில் அதே கோஷ்டி கைவரிசை காட்டியிருப்பதாக புகார் எழுந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே அரசு மதுபான கடை மேலாளர் சுரேஷ்குமார் உள்ளிட்ட இருவரை தாக்கி மர்ம நபர்கள் 7,80,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துச் சென்றது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. புகாரின் பேரில் செய்யூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புழல் ஏரியிலிருந்து கடந்த 5ஆம் தேதி முதல் திறக்கப்பட்டு வந்த உபரி நீர் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது. நீர்வரத்து சரிந்ததால் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளனர். நேற்று வரை வினாடிக்கு 86 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வந்தது. நாகை மாவட்டம் தலைஞாயிறு வேதாரண்யம் சுற்று வட்டார கிராமங்களில் பல ஆயிரம் ஏக்கரில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. வயல்களில் 2 அடிக்கு தண்ணீர் தேங்கி நிற்பதால் விளைந்த நெல்லை அறுவடை செய்ய முடியாமல் விவசாயிகள் வேதனையில் தவித்து வருகின்றனர். பாதிப்பை கணக்கிட்டு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்பது அவர்களின் கோரிக்கை. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள கிராமங்களில் 20,000 ஏக்கர் சம்பா தாளை நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி முளைத்துள்ளன. நீரில் மூழ்கிய பயிர்கள் அழுகி துர்நாற்றம் வீசுவதால் அறுவடை செய்ய முடியாத நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். திருப்பூரில் சாலை பாதுகாப்பு வாரத்தையொட்டி முகக்கவசம் மற்றும் தலைக்கவசம் அணிந்து வந்தவர்களை மாவட்ட ஆட்சியர் விஜய் கார்த்திகேயன் பூக்களை கொடுத்து வரவேற்றார். மேலும் சாலை பாதுகாப்பு விதிகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்ற வாசகங்கள் அடங்கிய பிரசுரங்களையும் ஆட்சியர் மக்களிடம் அளித்தார். இன்று காலை மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 105.75 அடியாக உயர்ந்தது. அணைக்கு வரும் நீரின் அளவும் உயர்ந்திருக்கிறது. அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு வினாடிக்கு 500 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே கொட்டவாடி சின்னம்ம நாயக்கன் பாளையம் ஆகிய கிராமத்தில் பொங்கல் பண்டிகையொட்டி தடையை மீறி வங்கானரி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. வங்கானரி பிடித்து மாரியம்மன் கோயிலை சுற்றி வந்து பின்னர் மேளதாளத்துடன் கிராமத்தினர் வழிபாடு நடத்தினர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள சேத்தூரில் 2,500 ஏக்கர் பரப்பிலான நெல் வயல்கள் பருவம் தப்பி பெய்த மழையில் மூழ்கி நாசமடைந்தன. வயல்கள் முழுவதும் வேரின் அடியில் தண்ணீர் நிறைந்து காணப்படுவதால் நெல்மணிகள் சாய்ந்து அழுகி எதற்கும் பயனின்றி விவசாயிகள் கூறுகின்றனர். பொங்கல் பண்டிகையொட்டி தேனி ஆயுதப்படை போலீஸ் வளாகத்தில் போலீஸ் பொதுமக்களிடையே நல்லுறவை மேம்படுத்தும் விதமாக விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. ஓட்டப்பந்தயம், சைக்கிள் பந்தயம், கோலம் போடுதல் உள்ளிட்ட போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சாய்சரன் பரிசு மற்றும் சான்றுகளை வழங்கினார். புழல் ஏரியிலிருந்து கடந்த 5ஆம் தேதி முதல் திறக்கப்பட்டு வந்த உபரி நீர் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது. நீர்வரத்து சரிந்ததால் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இந்த நடவடிக்கை எடுத்தனர். நேற்று வரை ஏரியிலிருந்து வினாடிக்கு 86 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வந்தது. திண்டுக்கல்லில் 800க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திண்டுக்கல்லை மாநகராட்சியாக தரம் உயர்த்திய பிறகு தூய்மை பணியாளர்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்தவில்லை என்று கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்டம் திருவையாற்றில் பிப்ரவரி 1, 2ஆம் தேதிகளில் தியாகராஜர் ஆராதனை விழா நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு தியாகராஜர் ஆசிரமத்தில் பந்தக்கால் நடும் விழா இன்று நடைபெற்றது. ஆண்டுதோறும் 5 நாட்கள் நடைபெறும் விழா கொரோனா பரவல் காரணமாக இந்த ஆண்டு 2 நாட்கள் மட்டுமே நடைபெறவுள்ளது.
மதுரையில் முன்னாள் துணை வட்டாட்சியர் வீட்டில் 65 சவரன் தங்க நகை மற்றும் 25 கிலோ வெள்ளிப் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. கொள்ளை தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றிய போலீசார் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். ஈரோட்டில் உள்ள காளிங்கராயன் கால்வாய் பயன்பாட்டிற்கு வந்ததை நினைவுபடுத்தும் விதமாக இன்று 739வது காளிங்கராயன் தினம் அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி 50க்கும் மேற்பட்ட இடங்களில் பொங்கல் வைத்தும் முளைப்பாரி எடுத்தும் மக்கள் காளிங்கராயனை வழிபட்டனர். ஈரோட்டில் காளிங்கராயன் தின விழாவையொட்டி பவானி அருகே உள்ள காளிங்கராயன் சிலைக்கு அமைச்சர் செங்கோட்டையன் மற்றும் கருப்பணன் மலர் தூவி மரியாதை செய்தனர். 1283ஆம் ஆண்டு வெட்டப்பட்ட கால்வாய் மூலம் மாவட்டம் முழுக்க 25,000க்கும் மேற்பட்ட ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இந்திய கிரிக்கெட் அணியின் பிரபல சுழற்பந்து வீச்சாளரான BS சந்திரசேகர் திடீர் பக்கவாதத்தால் பெங்களூருவில் உள்ள மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். 75 வயதான அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக கர்நாடக கிரிக்கெட் சங்கம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற இந்திய அணிக்கு 328 ரன் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய அணி 2வது இன்னிங்ஸில் 75.5 ஓவர்களில் 294 ரன் எடுத்தது. சிராஜ் 5 விக்கெட்டுகளையும் ஷர்துல் 4 விக்கெட்டுகளையும் வாஷிங்டன் 1 விக்கெட்டையும் எடுத்தனர். மழை காரணமாக போட்டி இன்றும் தடைபட்டது. சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி கட்டாயம் வெற்றி பெற வேண்டும் என்பதை மட்டுமே மனதில் வைத்து பணியாற்ற வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு புதுச்சேரி தேர்தல் பார்வையாளர் வீரப்ப மொய்லி தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் நாளிதழ் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர் தொகுதி பங்கீட்டில் திமுக நியாயமாக நடந்து கொள்ளும் என்றார். அயோத்தியில் இடிக்கப்பட்ட பாபர் மசூதிக்கு பதிலாக கட்டப்பட உள்ள பிரம்மாண்ட மசூதியின் கட்டுமான பணிகள் குடியரசு தினத்தன்று தொடங்க உள்ளன. தன்னிப்பூர் என்ற கிராமத்தில் உள்ள 5 ஏக்கர் பரப்பளவில் மிகப்பெரிய அளவில் இந்த மசூதி கட்டப்பட உள்ளது. மசூதி அமைய உள்ள வளாகத்தில் மருத்துவமனை, அருங்காட்சியகம் உள்ளிட்டவை அமைய உள்ளன. குடியரசு தினத்தன்று விவசாயிகள் நடத்தவுள்ள டிராக்டர் பேரணிக்கு தடை விதிக்க கோரி டெல்லி போலீசார் தாக்கல் செய்துள்ள மனு நாளை மறுநாள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இப்பிரச்சினையில் டெல்லி போலீசாரே முடிவு செய்து கொள்ளலாம் என்ற நீதிமன்றத்தின் கருத்தை மத்திய அரசின் வழக்கறிஞர் ஏற்காததால் விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வேளாண் சட்டங்கள் தொடர்பாக மத்திய அரசுக்கும் விவசாய சங்கங்களுக்கும் இடையே 10வது கட்ட பேச்சுவார்த்தை டெல்லியில் நாளை நடைபெறவுள்ளது. வேளாண் சட்டங்களை திரும்ப பெறுவதில்லை என்பதில் அரசு உறுதியுடன் உள்ளதால் 2024ஆம் ஆண்டு மே மாதம் வரை கூட கோரிக்கைக்காக போராட தயார் என்று விவசாயிகள் மீண்டும் கூறியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.